ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீரை மாங்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி நான் செய்வேன். அரைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணிக்கணும். தக்காளி, மாங்காய், பருப்பை நான் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இதுக்கு பெருங்காயத்தூள் யூஸ் பண்ண வேண்டாம், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுக்கணும். புளியை கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் வடவும் போட்டு தாளிச்சிக்கணும். வடவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு வதக்கிக்கணும். எப்பயுமே நம்ம சாம்பார் வைக்கும்போது புளி நம்ம லாஸ்ட்டாக தான் கரைச்சி ஊற்றுவோம். ஆனால் நான் கீரை சாம்பாருக்கு ஃபஸ்ட்லேயே புளி கரைச்சி ஊற்றிப்பேன். இப்போ வெங்காயம் தக்காளி போடுறேன். இதை நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரை நம்ம அரைக்கீரை தான் செய்யணும்னு இல்லை. முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, அவுத்திக்கீரை, மணத்தக்காளி கீரை அப்படி சொல்லிட்டு எந்த கீரை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நான் நல்லா புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து ஊற்றிக்கிறேன் பாருங்கள். இது கூடவே குழம்புத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நான் புளியில் ஏற்கனவே கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதனால் நான் கொஞ்சமாக தான் உப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் கீரையை சேர்க்க போகிறோம். இதுக்கு குக்கர் மூடி யூஸ் பண்ண மாட்டேன் நான். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன குக்கரில் செய்கிறேன். இப்போ நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம். அந்த கீரையை சேர்க்கும் போது நம்ம மாங்காவையும் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ கீரையை சேர்த்துடலாம். நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ கீரையை சேர்த்தோம். கீரை சீக்கிரமாக வெந்துடும். நான் வாங்கியிருக்கிற மாங்காய் கரையாத மாங்காவாக இருக்குது. அதனால் நான் மாங்காவை கீரையை சேர்க்கும்போதே சேர்த்துக்கிறேன். கரையிற மாங்காவாக இருந்தால் நீங்கள் பருப்பு சேர்க்கும்போது சேர்த்தா போதும். ஆனால் நான் மாங்காய் சேர்க்கும்போது வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. அதனால் நான் இப்போ பருப்பு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மாங்காவை நான் காட்டுறேன். இந்த மாங்காய் கரையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு வச்சுருவேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் பருப்பு வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துக்கணும். நம்ம பருப்பு தனியாக வேக வச்சு சேர்த்துக்கும் போது இது ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூடவே வேக வச்சோன்னா கீரை சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் தனியாக பருப்பை வேக வச்சு சேர்க்கணும். ரொம்ப சுவையாக இருக்கும். மாங்காய் தெரியுது பாருங்கள். இது நல்லா கரையவே இல்லை. புளிப்பு சுவையோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாங்காய். இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் தேங்காவை நம்ம பால் எடுத்து வச்சுக்கணும். நல்லா திக்காக எடுத்துக்கணும் தேங்காய் பால். ஏன்னா சாம்பார் நம்மளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் திக்கு பால் தான் ஊற்றிக்கணும். 2 கொதி வச்சாலே நம்மளுக்கு தேங்காய் பால் சாம்பார் ரெடி ஆகிடும். அரைக்கீரை எந்த கீரை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே பொரியல், கூட்டு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். கடையில் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி மாங்காய் சேர்த்து தேங்காய் பால் ஊற்றி சாம்பார் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம். தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், அந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நிறுத்தி வச்சுட்டு பரிமாறிடலாம். சுடு சாதத்தில் போட்டு பரிமாறும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.